வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று நாம் சிறுநீரக சிக்கல்கள் பற்றி பேசுகிறோம். Many patients are concerned about cysts in their kidneys and wonder when they will find out if they have an ultrasound. For some reason, my name is Dr. Puru Dhawan and today we will discuss kidney cysts. அவர்கள் அல்ட்ராசவுண்ட் பெறும்போது அவர்களுக்கு இந்த காரணத்திற்கு உல்லாசம் உள்ளது என்று அவர்கள் அறிக்கையில் எழுதப்படுகின்றன. அவர்கள் கவலைப்படுகின்றனர். ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த கிட்னி கிழி பற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்கும். முதலில் நாங்கள் எளிய காடிகள் நீர்க்கட்டி பற்றி பேசுகிறோம். உங்கள் அல்ட்ராசவுண்ட் அறிக்கையில் எளிய புரணி நீர்க்கட்டி காணப்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அளவு பெரியதாக இருக்கும்போது மட்டுமே நீர்க்கட்டிகள் உங்கள் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். மற்றும் எளிய காடிகள் புரணி நீர்க்கட்டிகள் ஒவ்வொரு மூன்றாவது நபரின் சிறுநீரகத்திலும் காணப்படலாம். இது நம் உடலில் உருவாகும் தசைகளை போன்றது. ஆனால் அதன் அளவு சிறியாக இருந்தால் மட்டுமே அது சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், எவ்வளவு பெரியது என்று எதிர்பார்க்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. நாம் எங்கே கவலைப்பட வேண்டும்? எனவே சிறுநீரகத்தின் அளவு 10 செமி. உங்கள் சிறுநீரகத்தில் உள்ள நீர்க்கட்டியின் அளவு 3 செமி ஐ விட பெரியதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும் மற்றும் சிகிச்சை எடுக்க வேண்டும். ஆனால் உங்கள் சிறுநீரகத்தில் நீர்க்கட்டியின் அளவு 10 சென்டிமீட்டர் அல்லது 15 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீர்க்கட்டியின் அளவு சுமார் 30 செமி இருக்கும்போது சிறுநீரகத்தின் 1/3 ஒரு பகுதி நீர்க்கட்டியை மறைக்கத் தொடங்குகிறது மற்றும் அதன் அளவு 5 செமி அல்லது 50 மிமி ஆக அதிகரித்தால் சிறுநீரகத்தில் சேதத்தை நாம் காணலாம். எனவே நோயை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பாதிக்கு பற்றிய மதிப்பீடு செய்யுங்கள். நீர்க்கட்டியின் அளவு 30 செமி அல்லது 3 மீட்டர் விட பெரியதாக இருந்தால் மருத்துவருக்கு செல்ல வேண்டும். அளவு அதை விட சிறியதாக இருந்தால் சிறுநீரில் புரதம் இல்லை, தோல் அளவு அதிகரிக்கவில்லை எனில் கவலைப்பட வேண்டாம். If you make some changes to your lifestyle, like reducing the amount of fat in your body and doing exercise, we hope that the cyst will decrease in size. If that's not the case, don't worry, we'll assist you. நாம் பார்க்கும் இரண்டாவது நீர்க்கட்டி பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் நோயாளி அவருடைய கிஸ்ட் ஆகும். What does polycystic kidney disease mean? We have displayed an image on your screen. இந்த சிறுநீரகத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். There are many fluid-filled sacs both inside and outside of this. இந்த நீர்க்கட்டிகள் காரணமாக சிறுநீரகத்தின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எளிய புரணி நீர்க்கட்டியில் நீரகத்தின் அளவு அதிகரிக்கப்படவில்லை. அந்த சிறுநீரகம் அந்த அளவில் இருந்தது மற்றும் அதில் நீர்க்கட்டிகள் உருவாகின. உதாரணமாக இது ஒரு சிறுநீரகம். I am giving a really bad example. போதுமானால் இது ஒரு சிறுநீரகம் என்று நினைக்கலாம். அதில் பிட்டி கோதுகள் உள்ளன. எனவே சிறுநீரகத்தின் அளவு அப்படியே இருந்தது. But if cysts start forming inside the kidney, it will cause the kidney to expand and push upwards. நீர்க்கட்டி நடக்கும். சிறுநீரகத்தின் அளவு அதிகரிக்கும் போது அதன் மேல் சிறுநீரகத்தின் அளவு 12 செமிக்கு மேல் பெற்றால் there are many cysts inside it. அப்போது அது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயாக இருக்கும். பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் ஒரு மரபணு கோளாறு. இந்த நோய் பெரிய பெற்றோர்களிடமிருந்து பாரம்பரியமாக பிரத்யேகமாக வருகிறது. உங்கள் பெற்றோர்களின் உடலில் நீர்க்கட்டி கொண்ட பிரச்சனை இருக்கலாம். And because of that, you are able to see inside. இப்போது இந்த கிட்னி கொழுப்பு உருவாகும் போது since cysts form inside the kidney, the nephrons that filter the blood are affected. அவர்கள் மீதும் அழுத்தம் உண்டாகுகிறது. இப்போது நமது நெஃப்ரான்கள் அழுத்தத்தில் பணியாற்றப்படுகின்றன. அவர்கள் அழுத்தத்தில் வேலை செய்யும் போது உள்ளுகும் அழுத்தம் பெறுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? The small cysts, small blood vessels. அவர்களின் மீதான அழுத்தம் காரணமாக அவர்கள் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. நாம் என்ன? கிரியேட்டினின் மதிப்பு, யூரியா மதிப்பு உயர்வு அடைந்தன. அல்ட்ராசவுண்டில் இந்த நீர்க்கட்டிகளை பார்க்கும்போது 2 நீர்க்கட்டிகளிலும் வேறு பிரிவுகள் உள்ளன. எளிய புரணி நீர்க்கட்டிகள் ஒரு தொடர்ச்சியான வரி வடிவத்தில் உள்ளன. நீங்கள் திரையில் பார்க்க முடியும் என்று காணலாம். இப்போது நீங்கள் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயாளியை பார்த்தால், if you take a look at the patient's kidney, you can see a huge difference between the two cysts. உங்கள் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் முதல் நாளில் இருக்கும் முன்னர் சிகிச்சை எடுக்க வேண்டும். உங்கள் பாகுபடுத்தப்பட்ட நீர்க்கட்டி உள்ளிட்ட நாளில் சிகிச்சையை தொடங்கவும். கிளியரின் யூரியா அளவு அதிகரிக்கவில்லை, இதனை இல்லை. உங்கள் யூரியா பார்த்து வரவில்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீர்க்கட்டிகள் அதிகரிக்கும்படி இது உங்கள் சிறுநீரகத்தை முழுவதுமாக சேதப்படுத்தும். எனவே தேவை என நான் ஒருமுறை தொடங்கி அதன் சிகிச்சையை ஆரம்பிக்கவும். எளிமையான கார்டிகல் கிஸ்ட் உள்ளது. சிகிச்சை நிபந்தனைகள் உள்ளன. தேவைப்பட்டால் கொடுப்போம். தேவையில்லை என்றால் நாங்கள் உங்களை நிராகரிக்கவில்லை. அல்லது நீங்கள் ஏதேனும் சிகிச்சை தேவைப்படுகிறீர்களா? இப்போது தேவை இல்லை. உங்கள் வாழ்வில் இந்த மாற்றங்களை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் என்னை இழக்க விரும்புகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். So, I hope you now understand the difference between the two types of cysts. நீங்கள் அவைகளை பார்த்திருக்க வேண்டும். Which kidney cyst requires action? நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். Even if you still think you need my help.
எனக்கு எப்போதும் உங்களுக்கு உதவ முடியும். இம்முழுக்கு எப்போதும் உள்ளது. அவர்களின் உதவியுடன் நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுவரை நான் உங்களை விட்டு போக விரும்பினான் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நமஸ்தே. तब तक के लिए नमस्कार।